கேரளா வயநாடு நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை 64ஆக அதிகரித்துள்ளது. நிலச்சரிவில் சிக்கியவர்களில் நூற்றுக்கணக்கானவர்கள் மீட்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. விவரங்களை நம்முடைய செய்தியாளர் விஜயசுந்தரம் வழங்கிட கேட்கலாம். விஜயசுந்தரம், வணக்கம். கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். வயநாடு மாவட்டத்தில் உள்ள மேப்பாடி, முண்டகை, சூரல்மலை ஆகிய பகுதிகளில் இன்று அதிகாலை ஏற்பட்ட பயங்கர நிலச்சரிவால மாவட்டமே உருக்குலைந்து போயிருக்கிறது. மக்கள் அதிகம் வாழும் பகுதியில் ஏற்பட்ட இந்த நிலச்சரிவில் வீடுகள் பல அடித்து செல்லப்பட்டது. இதுல தற்போது வரை 64 பேரின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ள நிலையில உயிரிழப்போட எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் என்ற அச்சத்துடன் மீட்பு பணிக்குழுவினர் தேடி வந்துட்டு இருக்காங்க. காயமடைந்தவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கும் பணிகளும் தற்போது நடைபெற்று வந்துட்டு இருக்கு. நேரம் செல்ல செல்ல நிலச்சரிவோட பாதிப்பு வெளியாகி அனைவரையும் தற்போது சோகத்தில் ஆழ்த்தி இருக்கிறது. பல இடங்கள்ல இருந்தும் மீட்பு குழுவினர் வயநாட்டுக்கு வருகை புரிந்த வண்ணமே வந்துட்டு இருக்காங்க. தொடர்ந்து இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மின் துண்டிப்பு மற்றும் கனமழை மற்றும் கடுமையான பனிமூட்ட நிலையில மீட்பு பணிகள் தொடர்ந்து தீவிரப்படுத்திக் கொண்டே வந்துட்டு இருக்காங்க. மீட்பு நடவடிக்கை குறித்து தெரிவித்த பேரிடர் மேலாண்மை அதிகாரிகள் ஒரே இரவுல அந்த வயநாடு பகுதியில 30 சென்டிமீட்டர் மழையானது பதிவாகியுள்ளது. மழையை தாங்க முடியாமல் இந்த நிலச்சரிவானது ஏற்பட்டிருக்கிறது. காயம்பட்டவர்களை உயிருடன் காப்பாற்ற தற்போது வரை முன்னுரிமை அளித்து வந்துட்டு இருக்கோம். தோண்ட மனித உடல்கள் கிடைத்து வந்துட்டு இருக்கு. தொடர்ந்து இந்த மீட்பு பணிகளை தீவிரப்படுத்திட்டே வந்துட்டு இருக்கோம் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி விஜயசுந்தரம்.